வெல்கம் டு தீன்ஸ் பஸ்ஸே ஃபுட் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு மொஜிட்டோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான லைம் அண்ட் மின்ட் மொஜிட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஐஸ் ட்ரேயில் ஒரு க்யூபோட அந்த ஸ்பேஸ்லேயும் ஒரு மின்ட் லீஃபும் ப்ளஸ் கொஞ்சம் வந்து நம்ம லெமனோட துண்டுகளும் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஸ்வீட் லைம் சோடா இருக்குது இல்லையா, நம்ம கடைகள் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அதை ஊற்றி நான் வந்து க்யூபாக வந்து உள்ள ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். இப்போது க்யூப் ஆகிறதுக்கு இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மெயின். ஒன்று ஸ்வீட் லைம் சோடா, இன்னொன்று வந்து நார்மல் சோடா. இது ரெண்டுமே மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது ஃப்ரீஸ் ஆகட்டும், ஒரு ½ அன் ஹவர் நம்ம விட்டுறலாம். இந்த ½ அன் ஹவர் இன்பிட்வீனில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த எட்ஜில் எல்லாத்துலேயுமே ஒரு லைமை வச்சு நல்லா வந்து தடவிட்டு இதில் வந்து நம்ம சுகர் கோட்டிங் கொடுத்துடலாம். இது வந்து சுகர் வந்து அப்படியே நீங்கள் கொடுக்காதீங்க, சுகரை வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே கூட பவுட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே எல்லா எட்ஜ்லேயுமே வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ஃப்ரீசரில் போட்டதுனால எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் அங்கே க்யூப் ஆயிரும். இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 6-7 மின்ட் லீஃப் வந்து உள்ளே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 2 லெமன் துண்டுகள் வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா போட்டு இடிக்க போகிறோம். நல்லா அந்த இது வச்சு நல்லா வந்து தட்டிடுங்க. அப்படி தட்டுறப்போ உள்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து நல்லா உள்ளே இறங்கும். 1-2 சாராக வந்து இறங்கியிருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1/2 லெமன் புளிய போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் 1/2 லெமன் புளிஞ்சிட்டேன். பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகராக ஆட் பண்ணாதீங்க, பவுட்ரு பண்ணிக்கோங்க. சுகர் பவுட்ரு நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த க்யூப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு 4 க்யூப் போட்டுக்கலாம். 2 மின்ட் லீஃப் இருக்க க்யூபு, 2 வந்து லெமன் அந்த குட்டி துண்டாக போட்டு வச்சுருந்தோம்ல அந்த லீஃப், அது போட்டுட்டு இப்போயும் நான் வந்து ஸ்வீட் சோடா தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் சோடா ஊற்றுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் சோடா, அதுக்கப்புறம் நார்மல் சோடா. இவ்வளோதாங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். இதில் வந்து மேலே மின்ட் லீஃப் கார்னிஷுக்காக வச்சு ஒரு லெமனை வந்து சைடில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.